அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசிக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். நவம்பர் மாதத்தை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தனியான பயணம் முடியாதோ அப்படின்ட்டு. குடும்ப வாழ்க்கை விஷயத்துல பொறுத்தவரை இந்த மாதமும் அப்படிதான் இருக்கும். ஆனாலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆனதுனால ஒரு சில நன்மைகள் இருக்கு. நிம்மதி பெருமூச்சு விடும் நேரம், நிம்மதி வரும் நேரம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த உடல்நல பாதிப்புக்கெல்லாம் கடந்த மாதம் அதிகமாகவே பெற்றிருப்பீங்க. குறிப்பா வயதானவர்களாக இருந்தாலும் சரி அல்லது குழந்தைகளாக இருந்தாலும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போயிருக்கும். நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் அன்எக்ஸ்பெக்டடா சில பேர்லாம் மருத்துவ சிகிச்சை பண்ற அளவுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு கூட சில பேருக்கு போயிருக்கோம். சில பேருக்கு ஆபத்து பக்கத்துல வந்து தள்ளி போயிருக்கும். அந்த உங்களை பிடித்தது ஒளிந்தது அப்படின்னே சொல்லலாம். அதாவது உங்களை பிடிச்ச ஒரு பெரிய கண்டம் உங்களை தாண்டி போயிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு பயம் கிடையாது, நிம்மதி வரும் நேரம். குறிப்பா இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமானது சரியில்லை ஒரு நிலையில. அதாவது குருவின் காரகத்துவங்கள் கிடைக்கும். பட் 5ஆம் இடத்துல இருந்து குரு வக்ரம் ஆகும்போது விரையாதிபதியாக வரக்கூடியவர் அங்க வக்ரம் ஆகும் போது உடல்நல பாதிப்புலாம் வரும்னு நான் அந்த குரு வக்ர பயிற்சிக்கு பலன் போட்டிருக்கிறேன். அதே போல இந்த சனி வக்ரமும் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்து வக்ரம் ஆகும் போது குடும்ப வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா இந்த சனிக்கு செவ்வாயோட பார்வையும் இருந்தது கடந்த மாதத்தை பொறுத்தவரை. இந்த மாதமும் செவ்வாய் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அப்போ இந்த செவ்வாயால சனிக்கு பார்வை இருக்கு. ஆனா வக்ர கிரகங்களாக இருக்கும்போது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அந்த வகையில வக்ர நிவர்த்தி ஆனதுனால ஒரு தெளிவு பிறக்கும், நிம்மதி வரும். அதே போல உடல்நலம் தொந்தரவுகள் இல்லை, கண்டங்கள் இல்லை, பாதிப்புகள் இல்லை. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். சரி, என்னதான் வந்து பிரச்சனை இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னாக்க, இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், ராசிலேயே இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த சமசப்தமா பார்வை, இதனால வந்து பாத்தீங்கன்னாக்க வெளியில இருக்கிறவங்களாம் கூட உங்க மேல பாசம் காட்டுவாங்க, அன்பு காட்டுவாங்க. அல்லது புதிய ஆட்கள், அந்நியர்கள் கூட உங்க மேல வந்து ஏதோ ஒரு வகையில் அக்கறையா பேசுவாங்க, அன்பு காட்டுவாங்க. ஏதோ ஒரு நட்பு கூட வரும், அல்லது புதிய காதல் கூட இந்த காலகட்டத்தில் வரும். ஆனால் உங்களுக்குன்னு இருக்கிறவங்க இப்போ வாழ்க்கை துணைவராக இருக்கலாம், அல்லது இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, காதலராக இருக்கலாம். ரொம்ப உறவுகள், அந்த உறவுகள் கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த விதமான அன்போ பாசமோ வராம ஒரு ஏக்கத்துல தவிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதமும். அப்போ தனியான பயணம் முடியாதோ அப்படின்னாக்க இந்த மாதமும் முடியாம மாதிரி கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். ஆனாலும் சூரியனை பொறுத்தவரையிலும் 8 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு திடீர்னு தனவரவுலாம் வரும். பொருளாதார ரீதியாக நல்லா தான் இருப்பீங்க, பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. மாதத்தோட முதல் 15 நாள் சூரியனும் புதனும் 11ஆம் பாவகத்துல இருக்கு. புதன் வக்ரம். அப்போ வந்து 6 வக்ரம் ஆகும்போது கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க, உடல்நலம் பெரிய தொந்தரவு இல்லாம இருப்பீங்க. சொத்துக்கள் விற்கிறது வாங்குறது இந்த காலகட்டத்தில் தவிர்த்துருங்க. டாக்குமெண்டேஷன் சைன் பண்றதை தவிருங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல இப்போதைக்கு ஒரு 15 நாள் டிசம்பர் 15ஆம் தேதி வரலும் சைன் பண்றதை தவிருங்க. அல்லது ஒப்பந்தங்களை கிளியரா படிக்கணும். எதா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்றீங்கன்னா கூட அது கிளியரா படிங்க. அதே போல உங்களை ஏமாத்துறதுக்கும் சில வாய்ப்புகள் உண்டு. அவசரமா எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். சூரியன் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறது மேக்சிமம் உங்களுக்கு போராட்டம் இல்லாம தான் இருக்கும். முதல் 15 நாள் பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க, பெஸ்டாவே இருக்கும் டிசம்பர் 15ஆம் தேதி வரலாம். அதே போல தந்தை வழி ஆதரவு உண்டு. தந்தைக்கு இருந்து வந்த உடல்நல பாதிப்பு துன்பங்கள்லாம் நீங்கும். சூரியனை பொறுத்தவரை டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 12ஆம் பாவகத்துல வந்துடும். ராசிக்கு 12ல சூரியன், 11ஆம் பாவகத்துல புதன் வக்ர நிவர்த்தி ஆயிடுது. புதன் 11ல இருக்கிறது நல்லதுதான். 5ஆம் இடத்தை பார்க்கும், குரு பார்வை இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னாக்க கல்வியில ஏதோ ஒரு வகையில நல்லா படிச்சு மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த காலகட்டத்தில் கான்சன்ட்ரேஷன் வரும், உடல்நல தொந்தரவுகள் இல்லை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. குறிப்பா +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம இருப்பீங்க. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும் படிக்கிறதுல. அதே போல பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலையும், தன்மேல் ஒரு நெருங்கிய அன்பு செலுத்தக்கூடியவர் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை நினைத்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏதோ ஒரு வகையில தனிமை உங்களை வாட்டக்கூடியதாகவே இருக்கும். இந்த 12ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறதுனால கவலைகளும் மன அழுத்தத்தால தூக்கம் இல்லாமையும் இருக்கும் மாதத்தோட இறுதியில. அதனால தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ரெஸ்ட் எடுங்க. அதே போல மெடிடேஷன் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, மன அமைதி கிடைக்கும்.
12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியனால 8 குடியவன் 12ஆம் பாவகத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகம் ஒரு நிலையில. அப்ப சில பேருக்கெல்லாம் நீண்ட தூர பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. தொலைதூர பயணத்தால் ஆதாயம் உண்டு. பயணங்கள் பலன் தரும். இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏதோ ஒரு வகையில டிராவல் பண்ணுவீங்க. அது வெளியூரா இருக்கலாம், வெளிநாடா இருக்கலாம், அல்லது ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. மேலும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ர நிவர்த்தியாகி 2ஆம் பாவகத்துலதான் இருக்கு. அப்போ செவ்வாயோட பார்வை இருக்கு. இந்த செவ்வாயும் இந்த மாதத்துல வக்கரமாயிடும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரமாவதுனால திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும். கணவன் மனைவி ஒன்னாவே இருக்கிறீங்க, பிரியாம இருக்கிறீங்கன்னாக இந்த மாதத்துல உறவு நிலை சற்று அப்பப்போ பிரச்சனையா இருக்கும். ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. ஒரு நாள் ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும், மற்றொரு நாள் சேடா போகும். அதாவது ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசாமே இருக்கிற மாதிரியாலாம் சூழ்நிலைகள் அமையும். அதனால முடிந்த அளவுக்கு வாக்கை கவனமாக பயன்படுத்துங்க. அதாவது நீங்களே கூட தவறி ஏதாவது ஒன்று பேசிட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அதுவும் குடும்ப வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. பிரிந்திருந்த கணவன் மனைவி சேர்வார்களா அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரை சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே போல பிரிந்த காதலர்களும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு அஃபேர்ல இருக்கீங்க அல்லது ஒரு காதல்ல இருக்கீங்கன்னா வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப இன்டராக்ட் பண்ணும்போது, ரொம்ப பொசசிவா இருக்கும் போது அதுவே சில பிரச்சனைகள்லாம் உருவாக்கும். ரொம்ப க்ளோஸா இணையும் போது அதுவே ஒரு பிரிவை ஏற்படுத்தும். அதெல்லாம் தவிர்த்துறது நல்லது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ், ஒரு நூல் இல்லை அளவுக்காவது டிஸ்டன்ஸ் இருக்கணும். அது கணவன் மனைவி ஒரு அந்யோன்யமா இருந்தா கூட சரி, அல்லது காதலர்கள் அந்யோன்யமா இருந்தாலே ஒரு நூல் இல்லை அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தாதான் அந்த உறவு என்னைக்கும் மேக்சிமம் மேனேஜபிளா போயிட்டு இருக்கும். அதே போல இந்த மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் கர்ம பதிவுகள் கொண்ட ராசி நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன். கர்மாவை கழிக்கவே பிறந்தவர்கள். நிறைய கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். அந்த துன்பங்கள் கஷ்டங்கள்ல இருந்து நிறைய படிப்பினை பெற்றுக்கொள்வீங்க. அதன் மூலம் வாழ்க்கையை வசதியாக்கி வளமாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் மகரம் ராசி நண்பர்களுக்கு உண்டு. அதே போல கடின உழைப்பாளிகள். வேலை விஷயமா சொல்லணும்னாக்க இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுனால சனி வேலை தொழில் ரீதியாக இருந்து வந்த இழுபறிகள்லாம் நீங்கும். கடந்த காலத்துல வேலைக்கு போகல அல்லது வேலை கிடைக்கல என்பவர்கள் இந்த காலகட்டத்துல வேலைக்காக முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். பிரைவேட் வேலையாவது கிடைக்கும். அதே போல சில பேருக்குலாம் அரசு பணிக்கான ஆர்டர் கூட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 11ல சூரியன் புதன், உங்க ஜாதகத்தின்படி அரசு பணி கிடைக்கணும்ன்ற அந்த பிராப்தம் இருக்குன்னாக்க கண்டிப்பா அதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சில முயற்சிகள்லாம் வெற்றியாகும். குறிப்பா வேலை விஷயமா செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியாகும். பயணங்களோடு நீங்க சென்று ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா அது சக்சஸ் ஆகும். அதே போல ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், வேலையில இடமாற்றம், வேலையை விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கடந்த சில மாதங்களாக இருந்திருக்கோம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அதற்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது விடாம அந்த வேலையிலேயே இருக்கிறீங்க அப்படின்னாக்க அதே இடத்துல இருங்க. நிச்சயமா அங்கேயே உங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை அல்லது பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மேக்சிமம் அந்த இடமாற்ற சிந்தனைகள் போகும், வேலையில இருக்கக்கூடிய டிப்ரெஷன் போகும் மேக்சிமம். ஆனா ஒர்க் ப்ரெஷர்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே சக பணியாளர்கள், மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கிங்க. பர்சனலா ரொம்ப க்ளோஸாகவும் போக வேணாம். அல்லது கேஷுவலா பேசுறேன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னா கூட உங்க மேல தப்பா எடுத்துக்குவாங்க. அது சக பணியாளர்களாக இருக்கட்டும் அல்லது மேலதிகாரிகளாகட்டும், வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லது. அவங்களோட உறவாடும் போது எச்சரிக்கையா இருந்துங்க. மேலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்போ அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ வருதுன்னா கூட இந்த நேரத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைங்க, அதுதான் நல்லது. ஆனாலும் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அன்பு காட்டுவாங்க. உங்களுக்கு வீட்டுல அன்பு இல்லை, ஆனா வெளியில அன்பு காட்டுறதுக்கும் ஆதரவு காட்டுறதுக்கும் ஆளுங்கள் இருப்பாங்க. மேலும் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து நண்பர்கள், கூட்டு தொழில் செய்யறவங்க, இவங்களால கூட கொஞ்சம் மன உளைச்சல் அடைவீங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரமாகும் போது உங்க ராசிக்கு 4க்குரியவன் 7ஆம் இடத்துல வக்கரமாவார், 11க்குரியவன் வக்கரமாவாரு, நீச பங்கம். அப்போ பணம் எல்லாம் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் கூட எதிர்பார்க்காத கூடுதல் வருமானம் எல்லாம் வந்துடும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியா உங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்லை, மேனேஜபிளா தான் இருப்பீங்க. சுக்கிரனும் ராசியில இருக்கிறதுனால மனசுல எவ்வளவு சோகங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டீங்க. கண்கள் தொடர்பான சில பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் கவனமா இருந்துங்க. அதே போல சுகர் போன்ற கம்ப்ளைண்ட் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதுல அடிக்கடி உடம்ப செக் பண்ணீங்க, நல்லது. ஆனா பெரிய அளவுக்கு தொந்தரவுலாம் இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டதுனால பெருசா பாதிப்பு கிடையாது. நிலம், வீடு தொடர்பாக செலவுகள் வரும். அல்லது புதிய வீட்டுக்கு சில பேர் குடி போகக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த குரு வக்ரம் பெற்று
5ஆம் பாவகத்தில் இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க பிள்ளை பாக்கியம், புத்திர பாக்கியம் பெறாதவர்களுக்கு முயற்சி செய்யலாம். மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூடிய காலகட்டம் தான். இத்தனை நாளா புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்னா நீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகலாம், அதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் பரிகாரங்கள்லாம் நிறைய நம்ம வீடியோக்குள்ள சொல்லிக்கிறத ஃபாலோ பண்ணுங்க, அது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். கற்பக ரட்சாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வரலாம். புத்திர பாக்கியம் நீண்ட நாளா இல்லாதவங்களுக்கு திருக்கருகாவூர்ல கற்பக ரட்சாம்பிகை கோவில் இருக்கு, அங்க போய் தரிசிச்சுட்டு வேண்டிக்கிட்டு வாங்க. பழனி முருகன் வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும். சஷ்டி விரதம் இருந்து பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருது அற்புதமான பலனை கொடுக்கும். இதெல்லாம் புத்திர பாக்கிய சம்பந்தமான விஷயத்துக்கு யூஸ் ஆகும். மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா நீண்ட நாளா வரனே வரல அப்படின்றவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க இந்த பரிகாரங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம். மேலும் பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே மகர ராசியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் மேரேஜ் ஆகும். அதே போல சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோபம் டென்ஷனால நல்ல வாய்ப்புகளையும் சில நேரங்களில் விட்டுடுவீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு கோபம் டென்ஷனா குறைச்சிங்க. அதே போல உங்களுக்கு திருமணம் ஆன பின்னாடி கொஞ்சம் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றங்கள்லாம் உண்டு. உங்களுக்கு பொறுத்தவரையிலும் ராகு பகவான் 3ஆம் இடத்துலயும் 9ல கேது இருக்கு. அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களை முயற்சி செய்ய வைப்பாரு, போராட வைப்பாரு, வெற்றியையும் அந்த முயற்சிக்கு ஏற்ற வெற்றியும் உங்களுக்கு கொடுப்பாரு. பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கும். வரன் பாக்குறீங்கன்னா அந்த வரன் செட் ஆகும், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மருத்துவ சிகிச்சையின் மூலம் சில பேருக்கெல்லாம். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில சுப நிகழ்ச்சிகளும் பிள்ளைகள் சார்ந்து உங்களுக்கு நடக்கும். 9ல கேது பகவான் இருக்கிறதுனால சொத்துக்கள், வீடு சம்பந்தமான சில செலவுகள், பிரச்சனைகள் வரும். 9ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால தந்தை வழி ஆதரவுகள் இருக்கும். தந்தை சொத்துக்கள் அல்லது பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள், பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது ஏதோ ஒரு வகையில வழக்குகள் இருக்கீங்கன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக போகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, சுக்கிரனை பொறுத்தவரையில மகரத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா மேக்சிமம் கம்ப்யூட்டர், இரும்பு சம்பந்தமான தொழில், என்ஜினியரிங் சார்ந்த துறை, மருத்துவம் சார்ந்த துறை, விவசாயம், உணவு சார்ந்த துறை, அதே போல ஆசிரியர் பணியில் இருப்பவங்க, கல்வித்துறையில் இருப்பவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல வருமானம் ஆஸ்யூஷுவலா இவங்களுக்கு எல்லாம் இருக்கும். இந்த துறையில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக தேடுறீங்கன்னா கிடைக்கும், புதிதாக கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஊக வாணிகங்களில் ஈடுபடாம இருங்க. ஏன்னா புதனை பொறுத்தவரை வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்துல பங்கு சந்தை மிகப்பெரிய ஏற்ற இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனாக அது சொத்து, நிலம், இந்த மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அது பெட்டராகவே இருக்கும். மொத்தத்துல இந்த மாதம் சில விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பல விஷயம் நன்மைகள் நடக்கும். ஆனாலும் இந்த மாதத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும், அதுதாங்க நான் சொல்ல வரேன். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.